ஹலோ வெல்கம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரவுட்டர்லேருந்து பிசி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் மேனுவலாக பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே கோடிங் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரவுட்டர் டு பிசி சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ரவுட்டர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு கான்ஃபிகரேஷனில் இன்டர்ஃபேஸ் மூலமாக ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன் போகாமல், கான்ஃபிகரேஷனில் இன்டர்ஃபேஸ் போகாமல் கோடிங் மூலமாக பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டு சைஸை ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் போய்ட்டு ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷனே இருக்குது. ஸோ சி லைனா உங்களுக்கு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸு, அதுக்கு என்ன ஃபாண்ட்டு சைஸ் வேணும், கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ்க்கு என்ன ஃபாண்ட்டு சைஸ் வேணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்துட்டோன்னா சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ரவுட்டர் எடுத்து வச்சுக்கலாம். ரவுட்டர் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரவுட்டர் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பிசி எடுத்து வச்சுக்கலாம். ஜூம் இன் பண்ணிக்கிறேன். கேபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேபிள்ஸ் கனெக்ஷனில் போய்ட்டு இதுவரையும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் டிஃப்ரெண்ட் டிவைசஸாக இருந்தால் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக் கேபிள் எடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆகிக்கும். இந்தமாரி பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது போர்ட் லேபிள் ஷோ இன்டர்ஃபேஸோட லேபிள் ஷோ ஆகிறது எப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் இப்போ சொல்லிடுறேன். ஆப்ஷனில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸில் ஆல்வேஸ் ஷோ போர்ட் லேபிள்ஸ் இன் லாஜிக்கல் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு கொடுத்திங்கன்னா டிக்கில் இருந்துச்சுன்னா, செலக்ட் ஆகிருந்துச்சின்னா அந்த லேபிள் ஷோ ஆகும், இல்லைன்னா ஆகாது. கண்டிப்பாக இது தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ்ஸு 192.168.1.1. ஆக்சுவலாக இந்த இன்டர்ஃபேஸு ஜிகாபிட் ஈத்தர்நெட் 000க்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ளேஸ் நோட்டில் சேம் நெட்வொர்க்கில் கொடுத்துக்கோங்க. 192.168.1.2ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்தமாரி ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து இந்த லிங்க்கோட ஐபி அட்ரஸ்ஸு. ஆக்சுவலாக நம்ம வந்து கோடிங்க்கும் சரி கான்ஃபிகரேஷன் டைம்லேயும் இது தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். 192 இந்த சைடு கொடுக்கும்போது வேறு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பிசி 1க்கு கொடுத்துக்கலாம். செகண்ட் பிசிக்கு 200.200.200.1 கிளாஸ் சிலேயே கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல சேம் இந்த சைடாக இருக்கனால சேம் 200.200.200.2 இந்தமாரி சொல்லி ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். இந்த லேபிள் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கோசரம் தான் நான் இந்த இடத்துல லேபிள் செட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்ம கொடுத்தது எல்லாமே லேபிள்ஸ் தான். ஆக்சுவலாக எதுக்கு இந்த ஐபி அட்ரஸ் 192.168.1.1, இந்த இடத்துல 192.168.1.2, ஆக்சுவலாக இது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி பார்த்திங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே நெட்வொர்க்குள்ளே இருக்கிறதுனால 192.168.1ங்கிறது ஒரு நெட்வொர்க்கு. அதுக்குள்ளே இருக்கிற ஐபி அட்ரஸ் ரேஞ்சஸ் 1 to 255 வரை இருக்கும். நம்ம வந்து பிசிக்கு 1ன்னு எடுத்துக்கிறோம். இந்த இன்டர்ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா 2ன்னு எடுத்துக்கிறோம். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதேமாதிரி தான் இந்த சைடு ரவுட்டருக்கு ரைட் சைடு வர G001க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் 200.200.200.2ன்னு எடுத்துக்கிறேன். பிசிக்கு பார்த்தீங்கன்னா 200.200.200.1ன்னு வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் இங்கேயே எது வேணாலும் எடுத்துக்கலாம். சும்மா ஈஸியாக சீக்வன்ஸாக இருக்குங்கிறது 1 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பிசிக்கு ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஐபி அட்ரஸ் செட் பண்ணிக்கலாம். ஐபி அட்ரஸ் செட் பண்ணும்போது டெஸ்க்டாப்பில் போய்ட்டு ஐபி கான்ஃபிகரேஷன் இங்கே பிசி ஃபஸ்ட்டு பிசியில் இருக்கும். ஸ்டாட்டிக் ஐபியில் 192.168.1.1 சப்நெட் மாஸ்க்கு டிஃபால்ட்டாக வந்துடும். கிளாஸ் சியோடது டிஃபால்ட்டு கேட்வே கம்பல்சரி கொடுக்கணும். என்ன ரீசன் சொல்லி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். ஏன்னா பேக்கெட்ஸ் இந்த பிசியிலேருந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்ஸ் எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுறது டிஃபால்ட்டு கேட்வே. ஸோ வி மஸ்ட்டு கிவ் டிஃபால்ட் கேட்வே 192.168.1.2ன்னு சொல்லி கொடுக்கணும். இந்த அட்ரஸ் தான் டிஃபால்ட் கேட்வே அட்ரஸ்ஸு. சேம் இதேமாரி பார்த்திங்கன்னா PC2க்கு கொடுத்துக்கிறோம். PC2க்கு இந்த பக்கம் ஓப்பன் வச்சுக்கிறோம். டெஸ்க்டாப்பில் போட்டு ஐபி கான்ஃபிகரேஷனில்
200.200.200.1ங்கிறது பிசியோட அட்ரஸ்ஸு. கேட்வே அட்ரஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஜிகாபிட் இதனால் 001ங்கிறது தான் இந்த மேலே இருக்கிற லேபிளில் இருக்க அட்ரஸ் தான் டிஃபால்ட்டு கேட்வே அட்ரஸ்ஸு. 200.200.200.2ங்கிறது அட்ரஸ்ஸு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு பிங் ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெட் கலரில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம க்ரீன் பண்ணோம்னா தான் இங்கேருந்து அங்கே கம்யூனிகேஷன் பாஸ் ஆகும். ஸோ நம்ம எப்படி க்ரீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு இன்டர்ஃபேஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இன்டர்ஃபேஸ் மூலமாக இங்கே ஐபி அட்ரஸ் கொடுத்து சப்நெட் மாஸ்க் டிஃபால்ட்டாக வந்துடும். ஆன் பண்ணி விட்டிங்கன்னா க்ரீன் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். இதேமாரி அடுத்த இன்டர்ஃபேஸ்லேயும் IPv4 அட்ரஸ்ஸு சப்நெட் மாஸ்க் கொடுத்துட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஆகும். இப்போ இந்த ஆப்ஷன் எப்படி கோடிங் மூலமாக கமாண்ட் மூலமாக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரவுட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ரவுட்டர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா CLIன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸு. நம்ம அங்கே பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் பண்ணலாம். இப்போ டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்தமாரி இருக்கும். நீங்கள் உங்கள் ரவுட்ரு ஓப்பன் ஆகிச்சுன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக இந்தமாரி இதுதான் பார்த்திங்கன்னா ரவுட்டரோட டிஃபால்ட்டு மோடு. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற மோடு வந்து நம்ம வந்து ப்ரிவிலேஜ் மோடுக்கு மாறணும். ஆக்சுவலாக யூசர் மோட்லேருந்து ப்ரிவிலேஜ் மோடு. யூசர் மோடில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ப்ரிவிலேஜோட மோடு போகணும். அதுக்கு தான் அந்த எனேபிள்ங்கிற கமாண்டு. எனேபிள் EN கொடுத்துட்டு டேப் கொடுத்திங்கன்னா போய் ஃபுல்லாகவே வந்துடும். இல்லைன்னா EN கொடுத்து என்ட்ரு கொடுத்தாலும் ஓகே தான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா ஓகே. EN டேப் கொடுத்திங்கன்னா எனேபிள் ஃபுல்லாகவே வந்துடும். நீங்கள் என்ட்ரு கொடுத்திங்கன்னா யூசர் மோட்லேருந்து ப்ரிவிலேஜ்டு மோடு மாறும். நீங்கள் மாறும்போது இங்கே சிம்பிள் பார்த்திங்கனாவே தெரியும். கிரேட்டர் தென் சிம்பிள்லேருந்து ஹேஷ் சிம்பிளாக மாறும். இந்தமாரி இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ப்ரிவிலேஜ் மோடுக்கு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு சில கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மோடுக்கு சேஞ்ச் ஆகிறோம். குளோபல் மோடுக்கு மாறணும். அடுத்து CONFன்னு கொடுத்துட்டு டேப் கொடுத்திங்கன்னா கான்ஃபிகர்னு அர்த்தம். நீங்கள் கான்ஃப்னு கூட கொடுத்துக்கலாம். டீன்னு கொடுத்திங்கன்னா டெர்மினல். அடுத்து பார்த்திங்கன்னா குளோபல் மோடு என்ட்ரு ஆகிறதுக்கு கான்ஃப் டீன்னு கொடுத்தாலும் ஓகே, கான்ஃபிகர் டெர்மினல் கொடுத்தாலும் ஓகே. என்ட்ரு கொடுத்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கான்ஃபிகர் டெர்மினல் இந்தமாரி வந்துடும். கான்ஃபிகரேஷன் மோடுக்கு குளோபல் மோடுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டயக்ராம் கொஞ்சம் விசிபிளாக இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. டோபாலஜி சரி ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் விசிபிளாக இருக்குது. இந்த பக்கம் கோடிங் விண்டோ விசிபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் G00 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகணும். ஸோ INTன்னு கொடுத்துட்டு டேப் கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். நான் எதுக்குள்ளே போகணும்னா G000 இந்த கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிடும். ஸோ இதுக்குள்ளே போய்ட்றோம். இப்போ பார்த்திங்கன்னா கான்ஃப் இஃப்னு சொல்லி வந்துடும் அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே. இப்போ வந்து நம்ம இந்த லிங்க்குக்கு IP அட்ரஸ் நான் இந்த இடத்துல லேபிளில் தான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அசைன் பண்ண போகிறேன். கோடிங் மூலமாக அசைன் பண்ண போகிறேன். இது லேபிள் தான், சும்மா ஐடென்டிஃபிகேஷனுக்கோசரம். இப்போ இந்த லிங்க்குக்கு பார்த்திங்கன்னா அசைன் பண்ணுறேன். அதுக்கு கோடிங் என்னென்னா IP ஸ்பேஸ் ADD கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்திங்கன்னா டேப் கொடுத்திங்கன்னா அட்ரஸ் ஃபுல்லாக வந்துடும். இல்லை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த லேபிள் என்ன IP அட்ரஸ் கொடுத்துடணும் அதை அப்படியே டைப் பண்ணிக்கலாம். 192.168.1.2 இந்த IP அட்ரஸ்ஸு இங்கே இருக்கிற G000ங்கிறது IP அட்ரஸ் அசைன் பண்ணுறதுக்கோசரம் தான் நான் அந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளே போய்கிட்டு IP அட்ரஸ் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதனோட சப்நெட் மாஸ்க் நம்மளுக்கு தெரியும். இது கிளாஸ் சியோடது. ஸோ 255.255.255.0 ஆக்சுவலாக இந்தமாரி பார்த்திங்கன்னா கிளாஸ் சியோட சப்நெட் மாஸ்க்கு உங்களுக்கு தெரியும். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா IP அட்ரஸ் அசைன் ஆகிடும் இந்த இன்டர்ஃபேஸுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம லிங்க் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பண்ணணும். அதுக்கு நோ ஷட்டவுன் SHUT கொடுத்தாலும் ஓகே தான். டேப் கொடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே வரும். நோ ஷட்டு கொடுத்தாலும் ஓகே. நோ ஷட்டவுன் கொடுத்திங்கன்னா ஷட்டவுன்னா லிங்க்கை ரெட் பண்ணுறது, நோ ஷட்டவுன்னா லிங்க்கை க்ரீன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனு. பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெட் கலர்லேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ
இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா சேஞ்ச்டு ஸ்டேட் டு அப்புன்னு சொல்லி வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா சேஞ்ச்டு ஸ்டேட் டு அப்புன்னு சொல்லி இந்த லிங்க் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம G000ங்கிற ஒரு இன்டர்ஃபேஸை வந்து ஸ்டேட்டை மாற்றிருக்கோம். டவுன்லேருந்து அப்பாக மாற்றிருக்கோம், ரெட்லேருந்து க்ரீனாக மாற்றிருக்கோம். அதை தான் இங்கே சொல்கிறோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ எப்படி லெஃப்ட் சைடில் இருக்க G000ங்கிற இன்டர்ஃபேஸுக்குள்ளே போயிட்டு நான் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டு நோ ஷட் டவுன் கொடுத்தனும், அதே மாதிரி ரவுட்டரோட ரைட் சைடு G001 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போய்ட்டு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிவிட்டு நோ ஷட் டவுன் கொடுத்திங்கன்னா இந்த சைடும் க்ரீன் ஆகிடும். இது எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து வெளியே வந்துடுங்க. எக்ஸிட் கொடுத்திங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக் வரும். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் G001ன்னு சொல்லி இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகிறோம். இப்போ அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு ஐபி அட்ரஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்திங்கனாவே தெரியும் 200.200.200.2ங்கிறது தான் இதனோட ஐபி அட்ரஸ். இந்த இன்டர்ஃபேஸுக்கு தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். ஸோ 200.200.200. ஐபி அட்ரஸ் 2ங்கிறது தான் ஐபி அட்ரஸ்ஸு. ஸோ கொடுத்துட்டு சப்நெட் மாஸ்க்கு கம்பல்சரி கொடுக்கணும். கிளாஸ் ஈயோடது 255.255.255.0ங்கிறது கொடுத்துட்டுங்க. இப்போ ஐபி அட்ரஸ்ஸு இந்த இன்டர்ஃபேஸ்க்கு அசைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த லிங்க் வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து டவுனில் இருந்தால் அப் ஸ்டேட்டுக்கு மாற்றணும். ஸோ ரெட் கலர்லேருந்து க்ரீன் கலருக்கு மாற்றுறதுக்கு நோ ஷட் டவுன் SHUT கொடுத்துட்டு டேப் கொடுத்திங்கன்னா மேக்ஸிமம் டேப் கொடுத்தாவே ஒர்க் ஆகும். டேப் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக சொல்லிவிடும் இன்டர்ஃபேஸ் ஜிகாபிட் ஈத்தர்நெட் 001 சேஞ்ச்டு ஸ்டேட் டு அப்புன்னு சொல்லி வந்துடும். ஸோ இது வரையும் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் எக்ஸிட்டு பேக் வரும், மறுபடியும் ஒரு எக்ஸிட்டு, மறுபடியும் பேக் வந்துடுறோம். இதுக்கப்புறம் WRன்னு கொடுத்தோம்னா ரைட் மெமரின்னு சொல்லி வரும். என்ட்ரு கொடுத்திங்கன்னா சேவ் ஆகும். இந்த ரைட் மெமரி தான் பார்த்திங்கன்னா WRன்னு சொல்கிறோம். சேவ் பண்ணிக்கிறோம். WRனா சேவ் பில்டிங் கான்ஃபிகரேஷன் சொல்லி வந்துடும். இப்போ இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு பிசியிலேருந்து செகண்ட் பிசிக்கு பிங் பண்ணி பாருங்கள். இந்த PDU ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஃபெயில்டு வரும். அடுத்த டைம் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். இங்கேருந்து இங்கே பிங் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் வரும். இனிஷியலாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு இதில் வரும். ஆனால் நீங்கள் இதுக்கு வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஆக்சுவலாக கலர் பேக்ரவுண்ட் மாற்றிருக்கேன். ஒன்றும் கமெண்ட் ப்ராம்ப்ட்டு தான் பிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பிசியில் இருக்கேன். இப்போ செகண்ட் பிசியோட ஐபி அட்ரஸ்ஸு 200.200.200.1ன்னு சொல்லி கொடுத்திங்கன்னா பிங் ஆகும். ரிப்ளை ஃப்ரம் கமெண்ட் வருது. ரிப்ளை ஃப்ரம்னு வந்துச்சுன்னா அங்கேருந்து ரிப்ளை வருதுன்னு அர்த்தம். ஸோ இந்தமாரி மெத்தட்லேயும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம் ரவுட்டரை. ஒரு மெத்தடு பார்த்திங்கன்னா மேனுவலாக போய் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அது ரொம்ப சிம்பிள் மெத்தடாக இருக்கும். இது வந்து கோடிங் மூலமாக பண்ணுறோம். கோடிங் மூலமாக பண்ணும்போது என்ன பண்ணுறங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் லைன் பை லைனாக சொல்லியிருக்கோம். கொஞ்சம் செக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.